சவுதி அரேபியாவுக்கு பணிக்கு சென்று ஏமாற்றப்பட்ட 19 தமிழர்கள் அங்கு அறையில் அடைத்து வைக்கப்பட்டு கொடுமை செய்யப்படுவதாக நியூஸ்7 தமிழுக்கு தகவல் கிடைத்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியோத் அருகே உள்ள ரியாசல் கபரா என்னும் இடத்தில் உள்ள அல் கசம் குடிநீர் நிறுவனம் அவர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஆர்வோ டிராவல்ஸ் மூலம் 19 பேரும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சவுதிக்கு சென்றுள்ளனர். ஓட்டுநர் பணி என கூறி அழைத்து செல்லப்பட்ட அவர்கள் குப்பை அள்ளுதல், சுத்தப்படுத்துதல் போன்ற வேலையை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் அனைவரையும் அல் கசம் பாதுகாவலர்கள் கட்டி வைத்து தாக்குவதாகவும் கூறப்படுகிறது. 4000 ரியால் சம்பளம் என கூறி அழைத்து செல்லப்பட்ட அவர்களுக்கு தற்போது 750 ரியால் மட்டுமே வழங்கப்படும் என அல் கசம் நிறுவனத்தினர் கூறுவதாகவும் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் நியூஸ்7 தமிழிடம் தெரிவித்தனர். அவர்கள் சவுதி காவல்துறையினரின் உத்தரவின் பேரில் அடித்து உதைக்கப்படுவதாகவும் கடந்த 3 நாட்களாக சரிவர உணவு வழங்கப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் நியூஸ்7 தமிழுக்கு தொலைபேசி வழியே தகவல் அளித்தனர். இந்த 19 பேரும் தமிழகத்தில் மதுரை, திருச்சி, சீர்காழி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இவர்களை மீட்க தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களும் அவர்களது உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும். நாங்கள் கெட்டின பணத்தை திருவல்லிக்கேணி அர்வா மெரிடியன் கன்சல்டன்சி மூலமா நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு அல் மனாஹல் வாட்டர் கம்பெனி அல் கசீம் ஏரியாவுக்கு வேலைக்கு வந்தோம். இதில் டிரைவர் இருக்காங்க, லேபர் இருக்கிறாங்க, லேப் டெக்னீஷியன் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சொன்ன மாதிரி ஒரு வேலை கிடையாது. சொன்ன சம்பளம் கிடையாது, சரியான சாப்பாடு கிடையாது. இந்த ரூமுக்குள்ளே 20 பேர் 11 பேர் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. சரியான கிச்சன் கிடையாது, சரியான அடிப்படை வசதி இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து அடிமையாக இருக்கிறோம், கொத்தடிமையாக வச்சிருக்கிறாங்க. எங்களை ஊதியத்துக்கு ஏற்ற வேலை கிடையாது. எல்லாத்தையும் இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எங்களை பூரா வந்து அவங்க கொத்தடிமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை எங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு சம்பளம் ஊட்டி கேட்கறதுக்காக போனோம். எல்லா இக்காமா, மெடிக்கல் கார்டு, ஹெல்த் கார்டு, ஏடிஎம் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு எக்ஸிட் பேப்பர்லையும் கையெழுத்து வாங்கிட்டு எங்களுக்கு எக்ஸிட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எக்ஸிட் கேட்டால் 6000 ரியால் பணம் கட்ட சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா ஊரில் பணம் கட்டிட்டு வந்திருக்கோம் டிராவல்ஸில். எங்களுக்கு அரசு இதை தகுந்த முறையில் ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும். நாங்கள் கெட்டின பணத்தை திருப்பி எடுத்து கொடுத்தா எங்கள் குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஊரில் ஏகப்பட்ட வட்டிக்கு வாங்கிட்டு வந்து இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களால் மாதத்துக்கு 8000 ரூபா தான் நாங்கள் இங்கேருந்து சம்பாதிக்கிறோம். இதை சம்பாதிச்சு எப்படி எங்கள் குடும்பம் குட்டிக்கு காலம் தள்ள முடியும்? எப்படி நாங்கள் கெட்டின கடனை அடைக்க முடியும்? அரசு இதில் தலையிட்டு எங்களை மீட்டு கொண்டு இந்தியாவில் சேர்க்கிறதுக்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழர்களில் மற்றொருவர் நியூஸ்7 தமிழுக்கு தொலைபேசி வழியே தெரிவித்த தகவல்களை இப்போது கேட்கலாம். சென்னை ஆர்வா டிராவல்ஸ் மூலமா வந்துட்டு நாங்கள் ஒரு 25 பேர் இங்கே சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டு வேலைக்காக வந்தோம் சார். லேபர், அந்த டிரைவர், அந்த லேப் டெக்னீஷியன் சொல்லிட்டு வந்தோம். லேப் டெக்னீஷியன்களுக்கு எல்லாத்துக்கும் ஊதியம் போதுமான சம்பளம் எங்களுக்கு தரல. அங்கே சொன்ன சம்பளம் வேற, இங்கே தரக்கூடிய சம்பளம் வேற இருக்கு. அதுமாதிரி சொன்ன மாதிரி வேலையும் பார்த்தா கெட்டாவது கூட்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காலையில் 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் ரூமுக்கு வருவோம். வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு தூங்குறதுல விழிஞ்சு போயிடுது. திருப்பி காலையில் 5 மணி 6 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி அது மாதிரி கண்டினியூஸாகவே எங்களுக்கு ஒரு 4 மாதமாக இதே ஆகிட்டுங்க. அதுக்கு பார்த்தா லைசன்ஸ் எடுத்து இங்கே வந்த ஒரே மாதத்தில் லைசன்ஸு எடுத்து தர கிடையாது எங்களுக்கு. அவங்க நாங்களாம் நடந்து கால் கிடச்சே நடந்து போய் 25 கிலோமீட்டர் நடந்து போய் வாரத்துக்கு 2 தடவை நடந்து போய் நாங்கள் லைசன்ஸ் எடுத்தோம் சார். அடுத்து பார்த்தா சம்பளம் எங்களுக்கு பத்தல. நீங்கள் சொன்ன சம்பளம் வேறு, தர சம்பளம் வேறு சொல்லிட்டு நாங்கள் போய் எங்கள்கிட்ட சம்பளத்துக்காக போய் முறையிட்டோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்களோட இக்கமா, லைசன்ஸ், ஏடிஎம் கார்டு மற்ற எல்லா ப்ரூஃபும் வாங்கி வச்சுட்டு ஒரு 2 நாளில் உங்களை ப்ரூஃப் எடுத்து ஊருக்கு அனுப்பிடுறேன், எக்ஸிட் பண்ணி உங்களுக்கு ஊருக்கு அனுப்பிடுறேன் சொல்லிட்டு எங்களோட ப்ரூஃப் பூரா வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் ரூம் வந்துட்டோம். வந்துட்டு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணோம். இன்னைக்கு காலையில் நேற்று ஈவினிங் வந்துட்டு நாங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இருங்க நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காலையில் போலீஸை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்துட்டு எங்கள் இரும்பு வெயிலில் தூக்கி 2 கையை தூக்கி முட்டி போட்டு கீழே நின்றுட்டு வேலை செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு காலையில் கண்ணை வச்சு மிரட்டினாங்க சார். மிரட்டிட்டு இந்த கேங்க்கு 3 பேர் லீடராக இருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னு சொல்லிட்டு இங்குள்ள கூடானி கபில் அவங்கெல்லாம் முடிவு பண்ணி 3 பேர்த்த என் நம்பர் தமிழ்நாடு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ உள்ள சுற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 3 பேருக்கு என்ன ரீசன் தெரியல. எங்களை வந்துட்டு தலையை அடிக்கிறதும் முதுகில் உடைக்கிறதும் அது மாதிரி பண்ணி கண்ணை தலையில் வச்சு எங்களை மிரட்டி, நீங்கள் வேலை செய்கிறீங்களா இந்த 2 வருஷம் நீங்கள் ஜெயிலில் இருப்பீங்க, பரவாயில்ல எது நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், ஒரே வருஷத்தில் சொல்லிட்டோம். நாங்கள் எங்களுக்கு போதுமான ஊதியம் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு ஊதியம் வேணும். அப்படி இல்லையா எங்களுக்கு ஊதியம் கொடுங்க. அது மாதிரி நாங்கள் கேட்டதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சீட்டும் போலீஸை கூப்பிட்டு இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம் முட்டி போட்டு வெயிலில் 2 மணி நேரத்துக்கு எங்கள் ரொம்ப நொந்து வச்சுட்டாங்க சார். இங்கே யாரும் சரியாக சாப்பிடல, போதுமான ரூம் வசதி இல்லை, குளிக்க முடியல, பாத்ரூம் போக முடியல, அவ்வளோ கஷ்டம் சார் எங்களுக்கு.
அந்த சென்னை ஆர்கான் டிராவல்ஸ் இருக்காங்க பற்றியா அவங்களுக்கு மேலே ஆக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக எடுங்க சார். எங்களை எப்படியாவது இங்கேருந்து நீங்கள் கூப்பிடுறதுக்கு ஒரு பெருந்தனையே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்களுக்கு வேறு வழி தெரியல சார், யார்கிட்ட போகிறதே தெரியல சார். எங்களுக்கு இது ஃபுல்லாகவே சவுதி இவங்க வந்துட்டு இவங்களோட ஆட்சி மாதிரி தான் சார். நம்ம இந்தியா மாதிரி இருந்தாலும் பேசி சமாளிக்கலாம் சார். எங்களால் முடியல சார். இதுக்கு இடத்துல பேசுனா உடனே அடிக்கிறாங்க சார். காலையில் இப்படி பண்ணிட்டாங்க. போலீஸ் ஒருத்தர் முறட்டான் தான் எங்களை ஃபுல்லாக அடித்து உதச்சி நீ வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு பொறுத்தடைமையாக சார் எங்களை வந்து வச்சுருக்காங்க எல்லாமே. மற்றபடி யாரும் எங்களை வந்து மதிக்க